ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புதேன். இது சாட்டர்டே, சண்டேல எடுத்த வீடியோ தான். போன வாரம் வெட்னஸ்டே அம்மா வந்திருந்தாங்க. நெறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அத எடுத்து வைக்கல. அப்படி அப்படியே வச்சுட்டேன். சாட்டர்டே அத்தை எல்லாருமே வெளிய போயிருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். அப்போ பச்சை பயிறு, இந்த காணம் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. பாக்ஸ் வேற இல்லாம இருந்துச்சு. அதனால தேடி எடுத்து கழுவி காய வச்சு, அதையும் ஒவ்வொன்னா தட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்கலாம் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுனால அடிக்கடி அவிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் குடுக்கவே மாட்டேன். அம்மா கொண்டு வர பயிரெல்லாம் அப்படியே வண்டு ஏதாவது வந்து இந்த மாரி வேஸ்ட் ஆயிரும். இப்ப சாப்பிடாதனால அப்பப்ப அவிச்சு குடுத்துருந்தேன். எங்களுக்கும் சேர்த்து அவிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே தான் காலியாகுது. இந்த காணம் இருக்கு. அத என்ன பண்ணணுன்னு தான் தெரியல. ஒவ்வொரு தடவ ஊருக்கு போம்போது இது ரெசிபி கேட்டு வருவேன். ஒரு நாள் வச்சதில்ல. இனிமேலாவது வைக்கணும். நல்ல மழை வேற. எள்ளெல்லாம் வண்டா ஆயுதுன்ட்டு திடீர்னு தண்ணி ஊத்தி கழுவ ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சோண்டு பொடி அரைக்கிறதுக்கு தான் பெடைக்கவும் தெரியாது. அத்தை வேற வெளிய போயிட்டாங்க. சரி நான் கழுவி காய வச்சுருவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ள வந்துட்டாங்களா? என்ன பண்ணேன்னே தெரியல. அத தூக்கி அப்படியே ஒதுங்க வச்சுட்டேன். அப்புறம் மசாலா முட்டைக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வத்தலு, மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கணும். ரசத்துக்குமே நான் அரைச்சு வச்சுட்டேன். ஏன்னா கரண்ட் வேற போய்க்கிட்டே இருந்தது. இந்த பேஸ்ட்ட அரைச்சிட்டு எண்ணெய் ஊத்திட்டு தான் இந்த மசாலாவ போடணும். நான் மசாலாவ போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே எண்ணெய ஊத்துனேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் ரசத்துக்கு புளி, தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சு வச்சுக்கிட்டேன். என்னென்ன வைக்கணும்னு அத்தை ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. ரசம், பருப்பு, அப்புறம் அவங்களுக்கு கேரட் பொரியல், எங்களுக்கு மசாலா முட்டை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். எப்பவுமே சமையல் பண்ணும்போது கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி வச்சு, அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிரும். முட்டையும் வேக வச்சுட்டுட்டேன் அதுக்குள்ள. மசாலா கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ள பருப்பையுமே நான் வேக போட்டுட்டேன். இதுக்கு இடையில எள்ள வேற தண்ணி ஊத்தி வச்சுட்டோமே மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அத்தை சொன்னாங்க, "பெடச்சிட்டு தான் இத வந்து கழுவணும். ஃபர்ஸ்ட்டே கழுவக்கூடாது" அப்டின்னாங்க. சரி இப்ப என்ன பண்ணேன்னு கேட்டேன். அப்புறம் ஒத்த ஒத்தையா நல்லா காய போட்டுரு சரியாயிரும் அப்டின்ட்டாங்க. மழை இல்லனாலும் பரவால்ல. சரியான மழை. கொஞ்சம் கூட வெயில் இல்ல. அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஒரு சேலைய தரேன். அத விரிச்சு போடுன்ட்டாங்க. அதுக்குள்ள சாதம் வந்துருச்சு. சமையல்லாம் முடிச்சுட்டு போயிருவோமே அப்டின்ட்டு ஒண்ணு ஒண்ணா வச்சுட்ருந்தேன். எல்லாமே மேக்ஸிமம் ரெடி ஆயிருச்சு. பருப்பு மட்டும் கொஞ்சம் அடுப்புல இருந்துச்சு. அப்புறம் அத்தைய பார்த்துக்கிட சொல்லிட்டு, நான் அங்க போய் காய போட போயிட்டேன். சேலை கண்டிப்பா தனியா விரிக்க முடியாதுன்ட்டு ஒரு அக்காவையும் கூட்டிட்டு போயாச்சு. அப்படியே விரிச்சு ஒண்ணு ஒண்ணா காய போட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்ட்டா காஞ்சு நான் அள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள்ல ஒரு 1 வாரம் கிட்டயே ஆயிருச்சுன்னு நெனைக்கேன். ஏன்னா அவ்ளோ மழை. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்தோம், நமக்கு பிடிச்சு செய்தோம், சும்மா இருக்கல, ஏதோ ஒண்ணு பண்ணுதோம் அப்படின்ட்டு பண்ணுனா கூட நம்மள யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணுவாங்க கண்டிப்பா. சில பேரு "நீயா இத பண்ணுத, இப்படி பண்ணுத, அப்படி பண்ணுதன்னு" அதில இருக்க குறைய மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. யாருமே நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கோ அத கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் இந்த யூடியூப் ஆரம்பிக்கையில கூட எனக்கு ஊர்ல நெறைய பேர் சிரிக்க கூட செஞ்சாங்க. நான் அந்த சைடு வந்தாலே நான் பேசுறதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, "ஏக்கா இத நீ நினைச்சு கவலைப்பட்டு வீடியோ போடுறதெல்லாம் விட்டுறாத. அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லி அத என்கரேஜ் பண்ணதுக்கும் எனக்கு ஆள் இருந்துச்சு. இது சக்சஸ் ஆகுமா? தோல்வி ஆகுமா? எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா, எனக்கு ஏதோ ஒரு திருப்தியா இருக்கு. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அத்தை வந்து உளுந்தம் பொடிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 கிலோ தோல் உள்ள கருப்பு உளுந்து, அப்புறம் 1 கிலோ வத்தலு, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு துண்டு காயப்பொடி எல்லாத்தையுமே எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்தெடுத்து அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்ல பொடி எப்பயுமே கொஞ்சம் காரமா தான் இருக்கும். எனக்குமே இந்த பொடி அரைக்க அத்தை எழுதி குடுத்துருந்தாங்க. ஆனா, இது நான் செய்யும்போது ஒரு நாளும் பார்த்ததில்ல. சரி நமக்கும் எப்பனாலும் யூஸ் ஆகும் அப்டின்ட்டு தான் நான் அந்த வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெறையா உப்பும் போட்டாங்க. மிக்ஸியிலே தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்து வச்சு, ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். ஒரு 6 மாசம், 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. கையோட புதினா சட்னிக்குமே அரைச்சு எடுத்துட்டாங்க. அன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருந்துச்சு. எங்க வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா, நல்லா பாசி பிடிச்சு போய் இருந்துச்சு. நம்ம எத்தன தடவ வழுக்குனாலும் அத கிளீன் பண்ணவே மாட்டோம். ஆனா, அந்த பிள்ளைங்க லேசா வழுக்கிருச்சு, ஐயோ! பிள்ளைங்க விழுந்துருவாங்களே அப்டின்ட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 3 திங்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட்டு ஏரியல் பொடிய நல்லா தூவி விட்டுக்கிட்டேன். அப்புறம் கோலப்பொடி இருக்குல்ல, அதையும் நல்லா தூவி விட்டுக்கிட்டேன். ஏன்னா கொர கொரன்னு இருக்கிறதுனால அந்த பாசிலாம் சீக்கிரம் போயிரும் அப்படின்ட்டு. அப்படியே தண்ணியும் தெளிச்சு விட்டுட்டு, இந்த கருப்பு கலர் நார் இருக்கும்ல, அத கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கட்டம் கட்டமா இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்டமா கணக்கு வச்சு நான் தேய்ச்சு விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த கோலப்பொடியும் போட்டு தேய்ச்சதுனால தேய்க்க கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஈஸியாவே போயிருச்சு. நான் அடிக்கடி தேய்ச்சு கழுவி விட்டா கூட மறுபடியும் மறுபடியும் ஒரு 2 நாள் மழை பெஞ்சா கூட அந்த பாசி பிடிச்சிருது. ஏன்னே தெரியல.
பாசி பிடிக்காம இருக்க ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு விட்டுட்டேன். தண்ணி ஊத்துறதுக்கு எப்பவுமே ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அன்னைக்கு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க வேலை இருந்ததுனால. அப்புறம் பைய பைய நானே பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு இருந்தேன். இதில மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறது தான். அதுவுமே நானே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல தெரியுதா இல்லையான்னு பார்த்து செட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேன். அன்னைக்கு சமையல்லாம் நான் எதுவும் பண்ணல. அத்தை தான் ஃபுல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் தைரியமா இந்த வேலைய நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சமையல் வாசம் நமக்கு அடிக்க இல்லையோ, எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் எப்பயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. இந்த சிக்கனு, மட்டனு சண்டே ஆனா எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து என்ட்ரி குடுத்துருவாங்க. ஆனா எங்க வீட்ல நாங்க வளர்க்கல. பக்கத்து வீட்ல இருந்தே அது ரெடியா வந்துரும். நல்லா தேய்ச்சு விட்டுட்டு பக்கெட்ல தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடகடன்னு ஊத்துனேன். சூப்பரா நீட்டாயிருச்சு. எப்பயுமே அழுக்கா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல மறுபடியும் அழுக்க நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நீட்டா இருந்துச்சுன்னா, மறுபடியும் அழுக்கு சேர்க்கவே மனசு வராது. நீட்டா இருக்குன்ட்டு தூத்து தூத்து தொடச்சுக்கிட்டே இருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ அலசிட்டா ஒரு 1 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். இந்த மழை அடிக்கடி பெய்யறதுனால தான் எங்களுக்கு என்னன்னு தெரியல. எப்பவுமே பாசி புடிச்சிரும். தண்ணி ஊத்த ஊத்த எல்லா பாசியுமே அப்படியே போயிருச்சு. இந்த இடத்துல உட்காந்து கூட சூப்பரா சாப்பிடலாம். நான் எப்பயுமே நைட்டு அடிக்கடி இங்க எடுத்துட்டு வந்து சேர் வேற ஒண்ணு போட்டிருப்பேனா, வெளிய உட்காந்து நல்லா வாய் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். பார்க்கவே அவ்ளோ நீட்டா இருந்துச்சு. இத அலசி முடிச்சுட்டு, அப்புறம் இந்த பிள்ளைங்கள டெய்லி பார்த்தீங்கன்னா, அவங்களா தானே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில எண்ணெல்லாம் வச்சு விட்டுருந்தேன். இன்னைக்கு 2 பேரையும் நல்லா டீப்பா கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு, ஒவ்வொருத்தரையா கத்தி கூப்பிட்டா கூட 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா விளையாட்டு தான். அப்புறம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து பாப்பா ஃபர்ஸ்ட்டு குளிக்க வச்சு விட்டுட்டேன். 2 பேரையும் அப்படியே மாத்தி மாத்தி கிளப்பி விட்டுட்டு, நானும் குளிச்சுட்டு கீழ சமையல்லாம் ரெடியா இருந்துச்சு அப்படின்ட்டு, பாப்பா போய் ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டா. பார்த்ததுமே சரி பாப்பா மட்டும் உட்காந்துருக்கான்ட்டு நானும் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அத்தை வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும், அப்புறம் மட்டன் குழம்பு மாரி தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. மட்டன் சாப்பிட்டு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. அதனால எனக்கு இந்த சாதமும், குழம்பும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை அதெல்லாம் விட. பாப்பாவும் நானும் மட்டும் மேல உட்காந்து டிவிலாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத்தை, பசங்க எல்லாருமே கீழ உட்காந்து அத்தையே ஊட்டி விட்டுட்டாங்க. அதனால மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ட்டு மேலேயே நான் சாப்பிட எடுத்துட்டு வந்துட்டேன். சண்டே எப்பயுமே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சுருவோம். அப்புறம் 5 மணிக்கு தான் டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் டைம்ல அடுத்து ஈவினிங் வந்தோனே ஸ்நாக்ஸ் என்ன குடுக்க இதே யோசனையா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த எள்ளு காஞ்சு வந்துருச்சா, நேத்து எள்ளு உருண்டை தான் பிடிச்சேன். இந்த எள்ளும் கருப்பட்டியும் போட்டு அரைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எங்க அம்மா வந்து இந்த கொர கொரன்னு அரைச்சு தருவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் செஞ்சு குடுத்தேன். ஓகே பாய். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே பாய் பாய். எப்பயுமே நம்மள நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கிடுவோம்.